நான் வந்து முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் கலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து இப்போ நான் சிவர் மாட்டையும் மாதவர்கிட்டையும் கொடுத்துட்டு அப்போ அதில் ஒரு போட்டி வைக்க பிள்ளையார் முருகன் மாம்பழத்தை கொண்டு வர நான் கோவித்து கொண்டு எனக்கு ஒரு இடம் அமைத்து தனியாக கோலத்தில் கண்டு கவலை கொண்டதோடு யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு இந்த மாமலத்தை குறித்து விடலாம் என்று சொன்னார். உறவுகளை வணக்கம். இப்போ நான் நிற்கிற வந்து யாழ்ப்பாணம் சுதுமலை முருகமூர்த்தி கோயில் ஆலயத்துக்கு தான் வந்தேன். இன்றைய தினம் வந்து மாம்பழ திருவிழாவில் வந்து இந்த சிறப்பு என்னவென்னு சொன்னால் இங்கே வந்து சிவன் கோவில் மற்ற சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் வந்து பக்கத்தில் இருக்குது. இப்போ மூன்றையும் தான் வந்து சுவாமி வந்து இங்கே சுற்றி வாரது வந்து ஒரு வளமை, அதுதான் இங்கே வந்து சிறப்பு. அதே வந்து சிவன் கோயிலில் வச்சு தான் வந்து மாம்பழ திருவிழா வந்து நடைபெறுகிறது. சிவன் கோயிலில் வந்து பிள்ளையார் அழைத்து வந்து மாம்பழம் கொடுக்கறது, முருகன் வந்து சுற்றி வந்து பட் ஏனைய நிகழ்வு எல்லாம் வந்து இங்கே நடைபெறுங்க. என்ன மாதிரி சொல்லி இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரிங்க சொன்னால் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இங்கே நடக்கிற நிகழ்வு எல்லாமே வந்து முழுமையாக பார்ப்போம். உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சுதுமலை முருகமூர்த்தி கோயிலுக்கு தான் வந்தேன். இன்றைய தினம் வந்து முருகமூர்த்தி கோயில் மகோத்சவம் வந்துட்டு மாம்பழ திருவிழா தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அங்கால வந்து பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் பாருங்க. அது வந்து இப்போ பாலஸ்தானம் நடைபெற்று திருத்த வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. முழுமையான கட்டிடம் எல்லாம் உடைத்து திருத்த வேலையெல்லாம் நடைபெற்று பார்க்கக்கூடியமே இருக்குது. இப்போ நான் இன்றைக்கு வந்து சுதுமலை முருகமூர்த்தி ஆலய மாம்பழ திருவிழா வந்து எப்படி நடைபெறும் சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போ. சிவபெருமானும் உமாதேவியாரும் கைலமலையில் இருக்கும் பொழுது நாரதர் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அப்பொழுது முருகனும் சிவபெருமானும் வந்தனர். இருவருக்கும் ஒரு போட்டி வைக்க வேண்டும் என்று உமாதேவியாரும் சிவபெருமானும் நினைத்தனர். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார் உமாதேவியாரிடம், இவர்கள் உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு இந்த மாம்பழத்தை குறித்து விடலாம் என்று சொன்னார். அப்போ சொல்லும் பொழுது முருகன் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். உலகத்தை சுற்றத் தொடங்கினார். பிள்ளையாரால் சுற்ற முடியவில்லை. பிள்ளையார் தாய் தகப்பனை தான் உலகமாக நினைத்து சுற்றினார். சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது முருகன் 3 முறை இதை சுற்றி வந்த பிறகு உலகத்தை சுற்றி வந்தேன், நீங்கள் எனக்கு தராமல் பிள்ளையாருக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் கோபமாக இருக்கிறேன் என்று எனக்கென்று ஒரு உலகம் இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லி பழனிமலைக்கு செல்கிறார். நன்றி. நாங்கள் அபிஷேக் என்ன வேடம் போட்டுருக்கீங்க? சிவபெருமான். என்னத்துக்கா சிவபெருமான் வேடம் போட்டுருக்கீங்க? கோயிலுக்கா. இது பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகன் திருவிழா வந்து பார்ப்பதற்காக இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் வந்து தொடங்க போகுது பாருங்க திருவிழா. பார்த்தீங்கன்னா
பிள்ளையாருக்கு ஒரு தீபம் காட்டி பிள்ளையாரை வந்து தூக்க போயிங்க. பார்த்தீங்கன்னா முருகன் ரெடியாக இருக்கிற ரெண்டு பேரும் தூக்கியாச்சு. இதோட பார்த்தீங்க சொன்னால் பிள்ளையார் வந்து சிவன் கோவிலுக்கு போகிறார். முருகன் வந்து சுற்றி கொண்டு வர போகிறார். இந்த வீதியால் வந்து சுற்றி கொண்டு வர போகிறார் பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ பிள்ளையாருக்கு பின்னாலாம் போக போகிறோம்னு சொன்னால் அவர் தான் மாம்பழம் முதலாவதாக பெற்றவர். இதில் பார்த்து சொன்னால் முருகன் எங்களை போடுறது பார்க்கக்கூடியது இருக்குது. பிள்ளையார் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவன் கோயில். சிவன் கோயிலுக்கு தான் பிள்ளையார் பொழுது வந்து வரப்படுகிறார். நாரதர், பிள்ளையார், மாம்பழத்தை கொண்டு வர நாரதர். நான் நாரதர். நான் வந்து முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் கலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து பேருந்து நான் சிவருமாட்டையும் மாதவர்கிட்டையும் கொடுத்துட்டு அப்போ அதில் ஒரு போட்டி வைக்க இது தாயின் தந்தையும் தான் உலகம் வந்து பிள்ளையார் சிவனையும் அம்மனையும் சுற்றி வர உலகத்தை சுற்றி வர்றண்டு போனவர் முருகன் தனக்கு மாம்பழம் கிடைக்கலேண்டு கோவிச்சு கொண்டு மலையில் ஓடுறது. அந்த கலகத்தை நான் தான் உண்டாக்கினேன். பிள்ளையார் வந்து மாம்பழம் வாங்கிக்க நீங்க உடம்பு தம்பி ஹரி கூட
மாம்பழம் பெற்று வந்து திருப்பம் போறார் வெற்றிகரமாக. பாருங்க, முருகன் சுற்றி வந்து மாம்பழம் கிடைக்கவில்லை. இந்த ஒரு சோகத்தில் இருக்கிறார். மாம்பழம் கிடைக்கவில்லை. நான் இளைய பிள்ளை என்ற காரணத்தால் அண்ணா கணபதி அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் நான் கோவித்து கொண்டு எனக்கு ஒரு இடம் அமைத்து தனியாக மக்கள் கூட்டத்தோடு வாழ போகிறேன். சிவபெருமான் எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அதில் பிள்ளையாரும் மாம்பழத்தை வந்து கொண்டு குடும்பத்தில் கழகத்தை உருவாக்கி விட்டார். எனது இளைய மகன் பழனிக்கு கோவித்து கொண்டு போய்விட்டார். எனது இளைய மகன் எல்லாத்தையும் வந்து தண்டாயுத பாணியான பழனி மலையில் வெட்டியிருக்கிறார். நான் பழனி மலைக்கு சென்று எனது முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில் கண்டு கவலை கொண்டதோடு குடும்பத்தோடு சேர்க்க பாடுபட்டேன். அவர் முடியாதென்று சொல்லிவிட்டார். விநாயகர் முதல் வணக்கத்துக்குரியவர். நான் அம்மையினையும் அப்பாவையும் சுற்றி வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன்.
இருக்கிறேன். தம்பி கோவித்து கொண்டு போய்விட்டான். எனக்கு மாம்பழம் கிடைக்கவில்லை. நான் கோவித்து பழனிக்கு செல்கிறேன். எனக்கென்று ஒரு குற்றமும் மக்களும் இருக்கிறார்கள். பெருமான் எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக வள்ளி, மற்றது தெய்வானை.
सदार्घम सर्वे सदाचार्याणां मनसा मध्य इदं पुष्पाञ्जलि